சகோதரிகளுக்கு வணக்கம். நீங்கள் கமாண்டில் கேட்டிருந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஆட்டு ரத்தம் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் கடையில் இந்த ஒரு செம்பட பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரணும். நம்ம பாத்திரம் எடுத்துகிட்டு போனால் நமக்கு நல்லது, பை வீணாகாமல் இருக்கும். எப்பயுமே நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாங்க சகோதரிகளே. இப்போ வாங்கிட்டு வந்து நான் பாருங்கள் காமிக்கிறேன். நான் இன்றைக்கி 5 வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா 4-5 வாட்டி கழுவிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் சகோதரிகளே. நல்லா கழுவிட்டேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் 5வது வாட்டி உங்களுக்கு அடுத்த தண்ணி ஊற்றுறதா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 வாட்டி கழுவிட்டேன். ஏன்னா நம்ம முடி இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும் சகோதரிகளே. இல்லை ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்டிருந்தாங்க, உப்பு இருக்குது இதை எப்படி செய்யணும்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு சகோதரிகளே நான் இப்போ உங்களுக்கு விவரமாகவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் சகோதரிகளே. நல்லா செக் பண்ணியாச்சு, நல்லா முடி இருக்கா எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, தண்ணி விட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், கையை விட்டு இந்த மாதிரி தான் கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கை போட்டு நல்லா இது பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் சகோதரிகளே, இந்த மாதிரி கை வச்சு கரைச்சாதான் உங்களுக்கு அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதுவாகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சு இப்போ நான் அடுப்பில் ஏற்றிடுறேன் சகோதரிகளே. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகுது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்படி தான் வந்துடும் பாருங்கள், தனியாக வந்துடும் தண்ணி. சகோதரிகளே, இந்த உப்பு இருக்கும் பாருங்கள், அப்படியே இப்போ இதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை. இதை எடுத்து அப்படியே நான் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன், காய்கறி வடிகட்டுற கூட வச்சுருக்கேன் சிங்கில். இப்போ இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து அந்த வடிகட்டி கூடையில் சேர்த்துடலாம் சகோதரிகளே. ஏன்னா இந்த தண்ணியிலே அந்த உப்பு போயிடும். அதனால தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து உள்ள உப்பெல்லாம் போயிடும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சகோதரிகளே. இதுக்கப்புறம் வடிகட்டி இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் தாளி போட்டுடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், கலந்த கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு, நல்லா ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கடலப்பருப்பு நல்லா கொஞ்சம் செவர விட்டுடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லாரி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சால்ட்டு, இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துங்க சகோதரிகளே. மற்றபடி உப்புலாம் சேர்க்க வேணாம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை சகோதரி. இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு அரை வேக்காடு வரந்து நல்லா செவர விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சகோதரியே. நல்லா செவந்துருச்சு. இந்த மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் சகோதரியே, இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த ரத்தத்தை எடுத்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து பாருங்கள், தண்ணி சுத்தமாகவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சேர்த்து விட்டு நல்லா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம் சகோதரிகளை. சூப்பரான உங்களுக்கு அதாவது பிளட்டில் ரத்தமே இருக்காது பாருங்கள், உப்பே இருக்காது சகோதரிகளை. சூப்பரான ஒரு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி ஒரு சூப்பராக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சகோதரிகளை. செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சகோதரிகளே. நீங்கள் கமெண்டில் கேட்ட மாதிரியே நாங்கள் உங்களுக்கு சூப்பராக செய்து காமிச்சிட்டேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகோதரி.